la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Mariyavati Bharadaraja அவர்கள் பேசுகையிலே Mari has come to stay. Mari is going to recognize the word என்றது மிகப்படுத்த சொல்லல, உண்மையான சொல். படத்தை பார்க்கும்போது பல ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா, படத்தை பற்றி நிறையா சொல்லணும், அதை நிச்சயமாக சொல்லுவேன். சிறுவனின் தாயார் சொல்லும்போது, சிறுவனான மாரி அவர்களின் தாயார் சொல்லும்போது 5 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் உழைப்பை சொல்லித் தரணும். அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம் தான் வாழை. அதில் இன்னொரு என்னன்னா, துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையில் வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமையும். ஏன்னா ஒரு ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷன், எல்லாம் படம் பார்க்காதவங்களுக்கு வாட் இஸ் தேர் இந்த மூவி. அந்த ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷனில் ஆஃப்டர் லூசிங் அ லாட் ஆஃப் பீப்புள் இந்த ஹோம் வில்லேஜ் ஒரு ஹவுஸ் எல்லாம், அந்த சுச்சுவேஷனை விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை, கட்சிப்பை மோந்து பார்த்த அந்த மோகத்தை அந்த சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அமர்ந்திருக்காருன்னு சொன்னால் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஒரு இழப்பது என்பது, அந்த இழப்பிலிருந்து மீள்வது என்பது மிக மிக கடினம். என்னுடைய மூத்த அந்த சகோதரனை முதல் நான் இழந்தேன், தந்தையை இழந்தேன், மிகப்பெரிய சோகம். படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன். அதுலேருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன். என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டிலேருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல. நான் வந்து தலைமகன் இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல், அந்த சோகத்தை உள்வாங்கி வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் இறுதி வருகிறது மறைந்தவர் தான் என் தாயார். என் மைத்துனர் இழந்தேன். இப்படி வரிசையாக நிறைவேறி இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம், மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ, எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும், நீ என்ன கொண்டு வாழ்வோம் தான் மனிதன். அந்த மனிதனாகத்தான் மாறி சொல்வதை நான் பார்க்குறேன். ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். நான் நல்ல பார்க்குறதுக்கு பால்மேன் ஷர்ட்டை போட்டு நிற்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்கின்றது தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இருக்க பல பேர் அப்படி தான் வந்திருப்போம். உழைப்பு ஒன்றே நம்பி, அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையின் அடிப்படை வந்தவர்கள் தான். பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து சைக்கிளில் போய் தெருத்துருவா பேப்பர் போட்ட வந்தாங்க. நான் வானத்தில் இருந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம், அப்புறம் வந்து நான் நிலைச்சி நிற்கிறேன்னு அதுக்கு காரணம் ஒன்று உழைப்பு. அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இதில் நடித்த 2 சிறுவர்கள், இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹஸ் ஷோன். இந்த பயோபிக்னு சொல்லும்போது தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் ஃபார் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப் அண்ட் ரியாலிட்டி. ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தேன்னு சொன்னேன். எல்லாருக்கும் என்னை உள்பட பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும் போது 8ஆம் கிளாஸில் ஒரு டீச்சரை லவ் பண்ணவன் தான். அது டீச்சர் லவ் பண்ணதும் காவிர போயட்டிக்கா தெர் இஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் தட் டீச்சர் என்பதை ஒரு சிறப்பாக காட்டியிருப்பது மாதிரி. ஏன்னா அந்த கர்ச்சீஃபை கொண்டு போயிட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட நான் எடுத்தது உங்கள் கர்ச்சீஃப் தான் சொல்லி திருப்பி போய் கொடுக்கும்போது அவங்க அதை கொடுத்தவன அந்த சிறுவனின் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டியூரிங் ஸ்கூல் டேஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மாதிரி மதரா நடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், உண்மையை வந்து வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும். எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சிருந்தார். இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல, வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு, காலை உணவும் தந்திருக்கிறேன், மதிய உணவும் தந்திருக்கின்றேன், நீ வரும்போதும் உணவு அனுப்பிட்டு வா என்று சொல்லி 3 சட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதையும் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வராப்புல பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழைத்தோப்புலையால் வரும்போது
அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக இங்கே வந்து தானு சார் பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுறோம், இந்த மாதிரி போட மாட்டோன்னு. நான் போட்ட பிறகு வந்து வலிக்கு விழுந்துருவாங்க சார், அதனால் போடாமல் இருக்கிறதே நல்லது. அந்த தோலை சொன்னேன். அப்போ அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்கே வந்தோடனே அந்த ஓலை சத்தங்கள் என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு ஷாக் which was given to all of us in the theater, அது வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை வந்து என்னதான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு பசியை அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோரை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது உண்மையிலே யூ brought tears into my eyes மாதிரி. இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சார். அதை என்னதான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல. அந்த பசி, அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை. அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி என்னெல்லாம் எண்ணங்கள் இருந்தது, அந்த எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி செல்வராஜ் எடுத்ததில் உண்மையிலே இஸ் கோயிங் டு பி a great director. We got many stalwarts sitting in front. Mari is one among the best directors I have ever seen, and Rajit sir, everybody who is here. You are doing yeoman service to the industry, and hats off. இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. அண்ட் ஒன்றே ஒன்று தான், உழைப்பு, உறுதி, நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. நன்றி, வணக்கம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நவீன உலகத்தில் வந்து அரிய கண்டுபிடிப்பு சினிமா அப்படின்னு சொன்னால் அது மிகையாக. அப்படிப்பட்ட சினிமாவை இங்கே எல்லாருமே பல விதமாக பார்த்துட்ருக்காங்க. பொழுதுபோக்குக்காக சினிமா எடுக்கப்படுது. சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக சினிமாவை எடுத்துகிட்ருக்காங்க. சிலர் புகழை சம்பாதிப்பதற்காக சினிமா எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் சிலர் வந்து அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் சினிமாவை எடுத்துகிட்ருக்காங்க. அதில் சினிமா என்பது தான் பேச நினைக்கிற அரசியல், தான் சார்ந்திருக்கிற அரசியல் அப்படின்ற எண்ணத்தோடு அணுகுகிற சில இயக்குநர்கள் இருக்காங்க. அது வெற்றிமாறன் இருக்கார், ரஞ்சித் இருக்கார், அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் இருக்கார். நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது, தரையில் மட்டும்தான் பேசுகிறது, அதனால் திரைக்கு போகிறதில்ல. அந்த வகையில் வாழை வந்து மாரி செல்வராஜ் பேச நினைக்கிற அரசியலாகத்தான் அந்த படத்தை பார்த்தேன். வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பு வர்றது வந்து சின்ன வயசுலேருந்து வரும். அது திருமணமாகிற நேரத்தில் வந்து பொண்ணு எப்படா வேணும், ஆண் சொல்லுவான் எங்கள் அம்மா மாதிரி வேணுமா, பெண்கள்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து எங்கள் டீச்சர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதில் மாரி செல்வராஜ் சின்ன வயசுலேயே அவருடைய டீச்சரை சரத் சார் பேசும்போது சொன்னார், நான் 8வது படிக்கும்போதே டீச்சரை லவ் பண்ணேன்னு. சரத் சார் இப்போவும் லவ் பண்ணுவார் டீச்சரை. தானு சார் பேசும்போது தன்னுடைய டீச்சர்கள் எல்லாம் சொன்னார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த டீச்சரை லவ் பண்ண அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ சொல்லலாமா வேணாமான்றது தான் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனையே. பேர் சொல்லலை, ஏன்னா அவங்க இப்போ என்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த டீச்சரை நான் இப்போ பேர் சொல்ல முடியாது. நான் லவ் பண்ணியிருக்கேன். மாரி செல்வராஜ் அந்த படத்தில் அந்த பையன் பேர் என்ன, அந்த கதாபாத்திரம் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அதை எப்படி கர்ச்சிப்பெல்லாம் முகர்ந்து பார்த்தானோ அது மாதிரி நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து அவங்க சேலை முந்தானையெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்கேன். அதாவது இதை பார்த்துட்டு இன்னொரு டீச்சர் பார்த்துட்டாங்க. இதை இன்னொரு டீச்சர் பார்த்துட்டு, டீச்சர் என்ன வேலை செய்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முட்டி போட சொல்லிட்டாங்க. சரி முட்டி போட்டு நின்று, முட்டி போட்டதுக்கப்புறமும் நான் முட்டி போட்டு நின்று அந்த டீச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க, டீச்சர் முட்டி போட சொன்னதுக்கப்புறமா அவன் உங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு வந்து திரும்ப சொன்னாங்க. அந்த நினைவுகள்லாம் இருக்குது, மதுரை ஸ்கூலில் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றது கிடையாது.
அவங்க நம்மக்கிட்ட அணுகிற அந்த முறை தான், அதுதான் அந்த காதலை உண்டு பண்ணதாக நான் நினைக்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் அந்த டீச்சரை நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த தாயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாரி செல்வராஜ் இந்த படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு. சினிமாவுக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்து, எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. தானு சாருக்கு இருக்குது, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்குது, ரஞ்சித்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, இங்கே இருக்கிற சூரிக்கு இருக்குது. ஆனால் எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. கிடைக்கும்போது வேறு வேறு ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றது தான் இதில் மறுக்க முடியாத ஒன்று. எல்லாரும் நினச்சா எடுத்துருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாறி வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாரதி ராஜா சொன்னது போல், இன்னும் பல பேருடைய எண்ணத்தில் இருக்கிறது போல, உங்களுக்கான அந்த அடையாளத்தை ஒரு இயக்குனராக நீங்கள் அடைவீர்கள் என்பதில் நானும் நம்புகிறேன். சசி பேசும்போது சொன்னார் மாறி தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. சாகிற வரைக்கும் அவன் கலைஞன் தான். அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாகும்போதும் அவன் கலைஞன் தான். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய சிந்தனை மக்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்துச்சோ, பிசி சார் சொல்லும்போது சொன்னார் பாருங்கள், நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்ததில்லைன்னு, நான் திரையின் மூலமாக பார்க்குறேன்னு. அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்குற ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. மாரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையை இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரஞ்சித்துக்கு. ஏன்னா தங்கலான் படம் பார்த்துட்டு இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்க ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள், ரெண்டுமான ஆள். நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. இந்த படம் பார்த்துட்டு தங்கலான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. சினிமா அவரை கொண்டாடி வந்து எங்கள் தமிழ் ஆக்டர் யாரா அப்படின்னு சொன்னால் விக்ரமை காட்டலாம். அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஞ்சித்துக்கும் ரஞ்சித் குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. We'll keep it really short. மாரியோட ஸ்கில் ஆக்சுவலி படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கழுத்து வலி காமிச்சிருச்சு. அப்போது படம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு மாரி அண்ட் மற்ற டைரக்டர்ஸோட பேசிட்டு இருக்கும்போது கூட தெரியல. திரும்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே வலிக்குது. அது மாரி பண்ண வேலை தான் அது. அது வந்து ஸ்லோவாக பசங்களை வச்சு ஜாலியாக போயிட்டுருக்கிற படம். அவர் சின்ன பசங்க அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சேட்டைகள் அது மாதிரி வச்சு 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 அப்புறமா அந்த சுமையை நம்ம தலை மேலே தூக்கி வச்சுட்டாரு. அது வந்து எண்டில் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க முடியல. திஸ் ஐ திங்க் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்கில் ஆஃப் அ டைரக்டர். நம்ம இன்டெலெக்சுவலாக நம்ம கதையை பற்றி பேசுறதுக்கு பதிலாக விசுவலாக ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ஸோ தேங்க்யூ மாரி, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபில்ம். ஒரு அருமையான படிப்பு, அது எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஸோ ஐ ஆல்சோ கீப் இட் ஷார்ட். என்னென்னா வந்துட்டு மாறி அந்த படிப்பை தாண்டி அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். லைக் இப்போது இந்த மாதிரி பசங்க வந்துட்டு ஒரு இதை தூக்கிட்டு போகிற பசங்க, இது மாதிரி பல பேர் வந்துட்டுல இவரை பார்த்து இவர் லைஃபே ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகலான்ட்டு அது ஒரு ஹோப் இருக்குல்ல. அவர் சொன்னார்ல அந்த 2 பசங்க பற்றி, அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அண்ட் இப்படி ஒரு அற்புதமான படைப்பை வந்துட்டு திலீப் மாஸ்டரும் வந்துட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய அவர் சொன்னார், இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அடிக்கடி உங்கள் லைஃப்லேருந்து அப்பப்போ ஒரு சாப்டர் கொடுங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஆடியன்ஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், டெஃபினட்டாக போய் தியேட்டரில் பாருங்கள். யூ நீட் டு என்கரேஜ் திஸ் சினிமா கம்மிங் டு த தியேட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் 23rd அன்னைக்கு, 23rd இஸ் அ பிக் டே. ஸோ 23rd அன்னைக்கு போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் பார்த்துட்டு திருப்பியும் பார்க்கலாம். அதனால திருப்பியும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்லையும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்ச நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்தோம், வாழை படம் பார்த்துட்டு நான், அஸ்வின், ராம், இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் யாரும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்தோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல, என்னையா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன இறுக்கத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன். அந்த அமைதி தான் அந்த படத்தோட பெரிய வெற்றி நினைக்கிறேன். அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். பரிவரும் பெருமாள் அந்த குளத்தில் வாய் வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பார். இதில் கலையரசன் வந்து துண்டில் அந்த தூக்குச்செடி கட்டிட்டு போயிட்டு இருப்பார். நிறைய டீட்டெயில் நான் பார்த்த லைஃப்பில் சினிமாவில் பார்க்க லைஃப்லாம் இவர் பார்த்துருக்கேன். ரஞ்சித் சார் படத்தில் கூட சார்பட்ட பரம்பில் பெத்தநகரம் மூடு அப்படின்னு வருவாங்க. இந்த வார்த்தை வந்து எங்கள் ஊரில் என்ன கூட இருக்குது, அந்த வார்த்தை பெத்தநகரம் மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஒரு பொண்ணுமா அவனுக்கு குதிரல அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் சொல்லியிருப்பார். இந்த குதிர்ன வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள், விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்த லைஃப்பில் பார்த்தது, பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ரீசெண்டாக. வாழை பற்றி சொன்னால் எல்லாரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது, அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாரியோட வாழ்க்கையை மாறி தவிர வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஜாபியா, எனக்கு இந்த பையன் அந்த படம் நடிச்ச ஹீரோ ஃபண்ட்ரி பண்ண பார்த்த ஜபையோட முகம் எனக்கு வந்துட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால நான் எதுவும் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாரி வந்து டெக்னிக்கலாக முன்னே இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காருன்றது தெரியுது இந்த படத்தில். ஒரு பெரிய லீப் இருக்குது இந்த படத்தில். அவர் வேர்ல்ட் பில்டிங்கில் மாரியும் ஒரு வேர்ல்ட் பில்டர் தான். அவர் படத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே அந்த உலகத்தில் ஒரு பார்ட் காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அப்புறம் பெரிய இயக்குனர்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் தன் கதையை வந்து ஒரு படமாக எடுத்து, அப்படி மாதிரி வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை உரித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அது எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோடு காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு தாஜ்மஹாலை பற்றி நம்ம 1000 பேர் 1000 விதமாக சொல்கிறது கேட்டாலும் நாம் போய் நேரில் பார்க்கும்போது இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை சொற்களால், விமர்சனங்களால் அல்லது எங்களை போன்ற சக இயக்குநர்களால் கடத்த முடியாது. அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் தியேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரே மாவில் சுடுற இட்லி சில பேருக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பு வெறுப்பங்களை உங்களோட தான் இருக்கட்டும். அதனால் இதை தியேட்டரில் போய் அனுபவிச்சு பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைய எல்லாரையும் போல நானும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் நம்ம பாரதிராஜா சார் சொன்னாங்க, அதாவது ஈரானியன் ஃபிலிம்ஸு, இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமானு நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜிதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், நிதானமாக, அழகாக, சின்ன சின்ன டீட்டெயில். ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும், ஒரு தட்டு எப்படி இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அவருடைய டயலாக் சென்ஸு, அவருடைய ரைட்டிங் சென்ஸு வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம், பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்டு வந்து உங்களை ஒழுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் வாட்சிங் த ஃபிலிம். ஐ திங்க் டெஃபினட்டாக நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாரி சாருக்கு இருக்குது. ரியலி ரியலி குட் சார். அண்ட் உங்களுடைய டைலாக் வந்து பயங்கர அந்த நீங்கள் வச்ச செட்டிங், அதோடைய மியூசிக், சந்தோஷோட ஒர்க்காக இருக்கட்டும், ஈஸ்வர் சார் யுவர் ஒர்க் இஸ் ஃபென்டாஸ்டிக். உண்மையாகவே ஒரு ஷாட்டுமே
தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது, ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ஏதோ ஒரு சினிமா பாரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச். நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். இவங்க எல்லாரும் ஒர்க்குமே ஃபேன்டாஸ்டிக். அந்த 2 பசங்க வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. பட் பொன்வேல வாட் இஸ் தட் பாய்ஸ் ராகுல் அண்ட் தட் அதர் பாய் பொன்வேல் 2 பசங்களும் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த மொமெண்ட்லையுமே வந்து தேர் நாட் கான்ஷியஸ், தேர் ஸோ ரியல். ஸோ டெஃபினட்டாக வாழை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். சந்தோஷோட ஒர்க், ஈஸ்வர் சார் ஒர்க், டயலாக் ஒர்க், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் திலீப் மாஸ்டர். அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார். யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் தங்கலான். ஸோ தேங்க்யூ. அந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸாக இங்கே சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ படத்தை பார்த்துட்டு நேற்று தான் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பாரமாக இருந்தது. சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை, இவ்வளோ ஒரு உருக்கமான விஷயத்தை வந்து எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்போது அவர் எதுவுமே சொல்ல, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும்போது அதில் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரியலாக ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசெல்லாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் இந்த குட்டி பசங்க பொன்வேல் அண்ட் ராகுல் 2 பேருமே மிரட்டிட்டாங்க. அதுவும் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அப்படியான்னு கேட்டார், சந்தேகமாக கேட்டார். இன்னும் சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கலையரசன் பிரதர், அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அழகிய லைலா, அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்க நிக்கிலா, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறம் நான் சந்தோஷ் நாராயண் பிரதருடைய பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டைரக்டாக அப்படின்னா அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய ரீசன். அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நாவி ஸ்டூடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் இங்கே நான் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் கனெக்ட் ஹாட் ஸ்டார். எனக்கும் விஜய் டிவிக்குமான தொடர்பு வந்து எப்படின்னா லைஃப்லே கலந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அவங்களுடைய முதல் குழந்தை என்னுடைய பிரதர் வெல்விஷர் பிரதீப் சார், பாலா சார், கிருஷ்ணன்குட்டி சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 23 இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நெகிழ வச்சுருக்காங்க. கடைசியில் வெளில போகும்போது ஒரு பாரமான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. கமல் சார், ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கதை வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டாப் இட் ஹியர். ரொம்ப ஒரு அருமையான படைப்பு. நன்றி மாரி செல்வராஜ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், என் அன்பு மட்டுமே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் முன்னாடி இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரினா. இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு மாரினா ஒரு ரொம்ப ரொம்ப மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போ சொல்லிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு
ஒரு இயலாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வலியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த 2 பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் இப்போ தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தா சேகராகவே என் மனசில் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த 2 பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல் அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாதிரி ஒரு ஆள் எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மாரி சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அவரோட ட்ராவல் பண்ண பைசனில் ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன். வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாரி சார் சொல்லியிருந்தார், இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வலிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும். அது எடிட்டில் இருக்கலாம், டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். அது பயங்கரமாக வளர்ச்சிருக்கோம் சாருக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள், அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. எல்லா படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு. ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி, இது 2 விஷயம் நான் முதல்ல நேரடியாக பார்த்தது எங்கள் அப்பாட்ட, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்கிட்ட தான். ஸோ அது நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஐ திங்க் நீங்கள் பேசும்பொழுது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கன்வே ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்க்கும்போது? வாழை பற்றி இந்த படம் பார்த்து, அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு வாழைத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ கனவுகளை சுமந்து அதுக்கப்புறம் சென்னை கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே உட்காந்துருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் அவரோட உழைப்பு தான், அவர் தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி தான். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு குரு மாதிரின்ட்டு. ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தாலும் அடுத்த படம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன். அண்ட் ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி, தங்கலான்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை பார்க்க. And thank you. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand.